நீங்க அமேசான்ல ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சர்ச் பண்ணீங்கன்னா அதுல ஒரு சில ப்ராடக்ட் கீழே மட்டும் கிரீன் கலர்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க சேவ் 100 200 300ன்னு ஒரு வேல்யூ மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி நீங்க ஜஸ்ட் அந்த அப்ளை கூப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல ஒரு செக் மார்க் மட்டும் பண்ணா போதும் உங்களோட ப்ராடக்ட் பிரைஸ்ல இருந்து அந்த சேவ் டிஸ்கவுண்ட் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். இது என்ன ஆப்ஷன், இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். நீங்க அமேசான் செல்லரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆப்ஷனை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்க அமேசான்ல நிறையவே டிஸ்கவுண்ட்ஸ்லாம் உங்க ப்ராடக்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன் தான் கூப்பன். இந்த கூப்பன் மூலியமா ரெகுலரா நம்ம ப்ராடக்ட் செல் ஆகிற பிரைஸ்ல இருந்து நீங்க பர்சன்டேஜ் வைஸ்லயோ ஒரு 10% 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கலாம். இல்லனா பர்டிகுலர் அமௌண்ட் கூட நம்மளால கொடுத்துக்க முடியும். ஒரு யூனிட்டுக்கு ஒரு கஸ்டமர் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு நான் 10 ரூபீஸ் வரையும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், இல்ல 100 ரூபீஸ் வரையும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு அந்த அமௌண்ட்டும் உங்களால ஆட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இதை ஆட் பண்றது ரொம்பவே சிம்பிளான ஆப்ஷன்ஸ் தான். ஜஸ்ட் உங்களோட அமேசான் செல்லர் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிட்டு அதுல மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல அட்வர்டைஸ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல கூப்பன் ஒரு செக்ஷன் இருக்கும். இதுல நீங்க எந்த ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு என்ன கூப்பன் ரன் பண்ண போறீங்க, அந்த கூப்பனோட நேம் என்ன, இல்ல அந்த கூப்பனுக்காக ஏதாச்சும் கோட் நீங்க ப்ரொவைட் பண்ண போறீங்களா, இது எல்லா டீடைலும் நீங்க ஃபில் பண்ணி அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா போதும் அமேசான் டீம்ல இருந்து ரிவ்யூ பண்ணி ஆட்டோமேட்டிக்காவே இந்த கூப்பனை லைவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா உங்களோட ப்ராடக்ட்டை யார் அமேசான்ல பார்த்தாலும் அதுக்கு கீழே இந்த கிரீன் கலர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணா உங்களுக்கு உடனே அந்த டிஸ்கவுண்ட் எனேபிள் ஆயிடும்.